பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் அங்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நீர் செய்த நன்மைகளை உடைய வசனத்திற்கும் உடைய நாமத்திற்கும் சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பேலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பேலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே என் மட்டும் காத்ததுவே, எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருடி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சங்கீதமாம். இது தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம் போல இது காணப்பட்டாலும் இது மேசியாவின் சங்கீத பட்டியல் என்று சொல்லுவார்கள். அதாவது தேவியர்கள் அதிகமாக பயன்படுத்தின ஒரு ஆராதனை சங்கீதம் என்று வேத ஆராய்ச்சி இதை குறித்து சொல்லுகிறது. இன்றைய தியானத்தில் இதை நான் நேரடியாக உங்களுக்கு ஒரு சாட்சியின் மூலமாக விளக்க விரும்புகிறேன். நமக்கு வாழ்நாளில் 1000 நம்முடைய மன விருப்பங்கள் நமக்கு இருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தந்து நம்மை மகிழ்விப்பார் என்று நாம் அர்த்தம் கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருக்கு சுத்தமானவைகளை நாம் நம்முடைய மன விருப்பங்களாக வைத்திருக்கும் பொழுது எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் ஒரு நாளில் அதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றியே தருவார். நாம் நேரடியாக சாட்சிக்கு நேராக போவோமா? கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அறிஞர்களே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி நான் ஒரு வைராக்கியமான கத்தோலிக்க குடும்பத்திலே பாரம்பரியமாய் பிறந்து வளர்ந்து அப்படியே வளர்ந்தவன். தேவனுடைய கிருபையினாலே ஊழியத்தின் பாதையிலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஊழியத்திற்கு ஊழியக்காரனாய் நான் அழைக்கப்பட்ட வேளையிலே முதல்ல எனக்குள்ளே ஒரு ஆசை ஏற்பட்டது. அதாவது என்னவென்று பார்க்கும் பொழுது வேதத்திலே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி மன விருப்பங்களை நமக்கு உண்டு பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அப்படியாக எனக்கு ஒரு ஆசை வந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்ச, எனக்கு அவ்வளோ இன்னைவரில் நிறைய பாஸ்டர்ஸ் தெரியாது. அப்போவே எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் யாராவது வந்துக்கிட்ட வரும்போதோ பேசும்போதோ நான் சொல்வேன், பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்கள் சர்ச்சில் நான் என் சர்ச்சில்
ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் உங்கள் சர்ச்சில் உட்காந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எனக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் வந்து இங்கே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பாஸ்டர்ஸ்கிட்ட நான் பேசும்போது அவங்க எல்லாம் என்னை ஒரு வேடிக்கையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு அது அப்போ புரியலை. என்ன அப்படின்னு பார்த்தேன். ஏன் அப்படி ஒரு நாள் ஒரு பாஸ்டர் கேட்டேன். அப்போ சொன்னார், இதுதான் பாஸ்டர் புது மாதிரியான விருப்பம் உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லையே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துன்னு சொல்லியிருக்குது. அதனால நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஊழியம் தானே செய்கிறோம். ஏதோ பேர் ஒன்று நமக்கு சபைகளுக்கு தனித்தனியாக பெயர் கொடுக்குறாரு, அது விளங்குறதுக்காக, இல்லை நமக்கு ஆடிட் பர்பஸ்க்காக, அதுக்காக நமக்கு தேவையாக இருக்குது. மற்றபடி ஒரே தேவனுக்கு தானே ஊழியம் செய்கிறோம். அப்போ உங்களுடைய தேவைகளுக்காக நான் வந்து ஜெபிக்கிறதோ, என்னுடைய தேவைகளுக்காக நீங்கள் வந்து ஜெபிக்கிறதோ ஒரு சகோதர அன்பினுடைய வெளிப்பாடு தானே பாஸ்டர் அப்படின்னு. அப்படி பார்த்துட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிறது பைத்தியக்காரத்தனம். யாரை உங்களை கூப்பிட்டுக்கிட்டு போய் அவங்க சபையில் புல்பிட்டு ஏற்றி நிற்க வச்சுக்கிட்டு ஒரு விழா கூட கன்வென்ஷனுக்கு கூப்பிடலாம், இல்லை வேறு ஏதாவது ஜப விளக்கு இதுக்கு மீட்டிங்ஸ்க்கு கூப்பிடலாமே தவிர, நீங்கள் போய் இந்த மாதிரி இப்படி ஐக்கியெல்லாம் படணும்னா அப்படியெல்லாம் பாஸ்டர்ஸுங்க கூட ஐக்கியப்பட மாட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கன்வென்ஷன்ஸ்க்கு நிறையெல்லாம் போக ஆரம்பித்தேன். அப்போ கூட அந்த 2 நாள் 3 நாட்கள் போயிட்டு வந்துட்டு ஒரு பழக்கம். ஆனாலும் அவங்களுடைய தேவைக்காக நான் போய் ஜெபித்தேன் என்ற ஒரு நாள் எனக்கு கிடைக்காமலே போய்விட்டது. என்னுடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு இந்த சாட்சியை நான் எதுக்கு சொல்றேன் என்றால், இந்த வசனத்தின்படியே நம்முடைய மன விருப்பம் சற்று மற்றவர்களுக்கு வேடிக்கையாகவோ வித்தியாசமாகவோ தெரிந்தாலும் கூட அது தேவனுடைய பார்வையிலே ஒரு நல்ல விருப்பமாக இருக்கும் பொழுது அதை நமக்கு தந்தருளுகிறார் என்பதற்கு அடையாளமாக நான் சொல்லுகிறேன். போன வாரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இங்கே பக்கத்தில் இருக்கிற மாதவரம் பகுதியில் இருக்கிற சிஎஸ்ஐ அருளாலயம் என்ற ஒரு சர்ச் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அந்த பக்கம்லாம் முதல்லாம் பார்ப்பேன். ரொம்ப நாளாக அந்த சர்ச்சு கட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத போல எனக்கு தெரியும். இவ்வளோ நாளாக கட்டுறாங்களே, ரொம்ப அழகாக பெருசாக கட்டுறாங்க போல இருக்கு அப்படின்னு போயிட்டு வருவேன். எங்கள் சர்ச்சுக்கு ஒரு பிரதர் ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஒரு குழந்தைகள் ஊழியத்துக்காகவோ இல்லை முத்தெடுக்கவா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இங்கே வருவார். வந்தவர் திடீர்னு எனக்கு அவர் போன வாரத்தை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் இங்கே சிஎஸ்ஐ அருளாலயம் இருக்குன்னு தெரியுமா? ஆமாம், கட்டிக்கிட்டு இருக்காங்களே, சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. நான் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் நீங்கள் அப்படின்னாரு. என்ன செய்யணும் அப்படின்னு. இல்லை, நாங்கள் கொஞ்சம் குறிப்பிடுத்த சில முக்கியமான கொஞ்சம் வயதான பெரிய மூத்த போதகர்கள் எல்லாம் கூப்பிடுறதா இருக்கிறோம் அப்படின்னாங்க. எதுக்கு பிரதர் அப்படின்னு. இல்லை, இந்த ஆலயம் கட்டப்பட கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் அது வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் நினச்சேன், ஆண்டவர் எப்போ ஒரு நாள் நான் ஆசைப்பட்டதை இன்னைக்கு நிறைவேற்றுறீங்க, ரொம்ப சந்தோஷம்ன்ற. நான் என்ன பண்ணணும் பிரதர் அப்படின்னு. இல்லை, உங்களுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் உங்கள் விருப்பம் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த நேரத்தை வந்து நின்று கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அந்த வார்த்தையை கொடுத்து ஒரு ஜெபத்தை நீங்கள் நடத்திட்டு போனோம் இந்த கட்டுமான பணிக்காக அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே, எத்தனையோ வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னால நீ ஆசைப்பட்ட இல்லையா, இப்போ பார்த்தியா உன் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கே நீ போய் ஜெபிக்க வேண்டிய உனக்கு ஒரு நல்ல தருணத்தை நான் கொடுத்துருக்கேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளிலே அந்த இரவு வேளையிலே எனக்கு 9:30 மணிக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இரவு 9:30 மணிக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 10:15 10:30 மணி வரையிலே அந்த நாளில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை அந்த நாளில் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அந்த இரவிலே வந்திருந்த ஜனங்களோடு சேர்ந்து அந்த சபையினுடைய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நம்ம இப்போ நினைக்கிறோம் சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பாரா என்று. நம்முடைய மன விருப்பங்கள் கர்த்தருக்கு மன விருப்பமான ஒரு காரியமாய் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி நமது ஆலோசனைகளை எல்லாம் கூட கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய மன விருப்பத்தின்படி நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பிக்கும் போது அதை எங்களுக்கு தந்தருளி எங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. ஒருவர் பாரவத்தை ஒருவர் சுமந்து எல்லா சபையிட கவனங்கள் ஜெபிக்க கர்த்தங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.